இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என்னன்னா மந்திரவாதியும் தங்க நிற கழுகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மந்திரவாதியினால இந்த கிராமம் எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு பாருங்க. கடைசியில எப்படி இந்த ஊரை காப்பாத்துறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிருவோம். பூஞ்சோலை கிராமம் எப்போதும் பசுமையால் சூழப்பட்ட வற்றாத நதியை கொண்ட ஒரு சொர்க்கம். ஆனால் ஒரு நாள் வானில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்தன. கிராமத்தின் காவல் தெய்வமாக கருதப்படும் தங்க நிற கழுகு ஒன்று தங்கள் வழக்கமான வேட்டைக்கு சென்றபோது மாயசக்தி கொண்ட ஒரு மந்திரவாதியால் சிறை பிடிக்கப்பட்டது. அந்த கழுகு பிடிப்பட்ட நொடியில் கிராமத்தின் அனைத்து பசுமையும் கருகத் தொடங்கியது. நதி வற்றியது, மரங்கள் காய்ந்தன, மக்கள் சோகத்தில் மூழ்கினர். கிராம மக்கள் தங்கக்கழகை புனிதமாக கருதினாலும் அதன் பிரகாசமான தங்க இறகுகளை ரகசியமாக சேகரித்து வெளி உலக வியாபாரிகளுக்கு விற்று வந்தனர். கழுகின் சக்தியின் ஒரு பகுதி அதன் இறகுகளில் உள்ளது என்பதை அறியாத மக்கள் பேராசைக்கு அடிமையானதே இந்த மந்திரவாதிக்கு கிடைத்த வாய்ப்பாக அமைந்தது. அந்த கழுகின் இறகுகளை திருடியவர்கள் கிராம மக்கள் அல்ல, மந்திரவாதி அனுப்பிய ரகசிய உளவாளிகள். அவர்கள் கிராம மக்களின் அறியாமையை பயன்படுத்திக் கொண்டார்கள். 3 இளைஞர்கள் இந்த சாபத்தை முறியடிக்க துணிந்தனர். இந்த சாபத்தை எப்படி முறியடிக்கிறதுன்னு நம்ம ஊர் தாத்தா கிட்ட போய் கேட்கலாம் வாங்க நண்பர்களே. 3 இளைஞர்களும் கருகிய திலத்தை பார்த்து மனம் கலங்கினர். தாங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் கிராமத்தின் மூத்தவரான ஞானி தாத்தாவிடம் சென்று உதவி கேட்டனர். ஞானி தாத்தா, எங்கள் ஊரில் கருமேகங்கள் சூழ்ந்து இடி மின்னல் தாக்கி எங்களை பயமுறுத்தி எங்கள் நிலங்களில் இருந்த நீரை வற்ற வைத்து எங்கள் நிலம் இன்று காய்ந்து போய் பொட்டல் தரையாக மாறிவிட்டது. எங்கள் ஊர் மக்கள் அழுது தவிக்கிறார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எப்படி நாங்கள் எங்கள் ஊரை மீட்டெடுப்பது? இதுபோல சகுனங்கள் மிகவும் ஆபத்தானது. நான் என்ன நினைக்கிறேன் என்றால், நீங்கள் தெய்வமாக வழிபடும் அந்த தங்க நிற கழுகை, ஜலன் என்ற மந்திரவாதி அந்த தங்க நிற கழுகை கட்டி போட்டு வைத்துவிட்டான். அந்த தங்க நிற கழுகுக்கு விடுதலை கொடுத்தாக வேண்டும். கொடுத்தால்தான் இந்த சாபத்திலிருந்து விடுதலை பெறலாம். அது அவ்வளவு எளிதல்ல. மந்திரவாதியின் சக்தி அவனது மந்திர கோலிலும் அவன் சிறைப்பிடித்திருக்கும் தங்க கழுகின் சக்தியிலும் அடங்கியிருக்கிறது. அவனது கோலை உடைக்க வேண்டும். அப்போதுதான் கழுகை விடுவிக்க முடியும். ஆனால் அந்த கோல் சாதாரணமாக உடைக்கப்படாது. அதற்கு ஒரு சிறப்பு மூலிகை தேவை. அது மரணப் பாலைவனத்தின் இதயத்தில் உள்ள ஒளிரும் கற்றாழை மட்டுமே. மேலும் அந்த கற்றாழை மந்திரவாதியின் கோலின் சக்தியை உறிஞ்சு அதை பலவீனமாக்கும். ஆனால் பாலைவனம் ஆபத்தானது. அங்கே 3 சோதனைகள் உங்களை சோர்வடையச் செய்யும். அவற்றை நீங்கள் மூவரும் ஒன்றுபட்டு கடக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். சரி தாத்தா, நாங்கள் எப்படியாவது இந்த சோதனையை வென்று வருகிறோம். நண்பர்கள் மூவரும் ஞானி தாத்தாவின் அறிவுரைப்படி மந்திரவாதியின் கோட்டை இருக்கும் மரண பாலைவனம் நோக்கி புறப்பட்டனர். முதல் சவால்: நிழல் மரங்கள். பாலைவனத்தின் நுழைவாயிலில் சாதாரண மரங்கள் போல தோன்றும் நிழல் மரங்கள் இருந்தன. 3 பேரும் அப்படியே நெல்லுங்கள். நான் கேட்கும் கேள்விக்கு சரிவர விடையளித்தால் மட்டுமே இவ்விடத்தை விட்டு செல்ல முடியும். இல்லையெனில் இவ்விடத்தில் உங்கள் உயிர் உறிஞ்சப்படும். உன்னோடு நடப்பேன், ஆனால் உனக்கு உயிர் கொடுக்க மாட்டேன். வெயிலில் தெரிவேன், ஆனால் இருட்டில் காணாமல் போவேன். நீ ஓடினாலும் உன்னை துரத்துவேன், ஆனால் உன்னை தொடமாட்டேன். நான் யார்? 3 பேரும் ஆழமாக யோசித்துவிட்டு நிழல் என்று கூறினார்கள். 3 பேரும் சரியான விடை கூறியதும் மரம் எரிந்து கருகி சாம்பலாகினர். மனிதர்கள் சிரித்துக்கொண்டே வெளியே வந்துவிட்டார்கள். 3 பேரும் நடக்க ஆரம்பித்தார்கள். மீண்டும் 2வது சவால்: மாய மணல் குன்றுகள். பாலைவனத்தின் நடுவில் வடிவத்தை மாற்றும் மாய மணல் குன்றுகள் இருந்தன. ஒரு முறை ஏறி இறங்கினால் திரும்பவும் தொடங்கிய இடத்திற்கே வந்துவிடுவார்கள். பாரி காற்றின் திசை மற்றும் மணலின் அடர்த்தியை ஆய்வு செய்து ஒரு குறிப்பிட்ட சுழற்சியில் மட்டுமே மணல் குன்றுகள் நிலையாக இருக்கும் என்பதைக் கண்டறிந்தான். ஆதி தனது கூர்மையான பார்வையால் தூரத்தில் ஒரு பழமையான பாறை தொடரைக் கண்டான்.
அதுவே மணல் குன்றுகளின் மாய சக்தியின் ஆதாரம் என்பதை உணர்ந்தான். நிலா தனது மனக்கண்ணால் அந்த பாறை தொடரின் மையத்தில் ஒரு சிறிய ஒளிரும் கல் இருப்பதைக் கண்டாள். அதைக் கண்டறிந்தவுடன் ஆதி தனது அம்பால் குறிதவறாமல் அந்த கல்லை தாக்க மணல் குன்றுகளின் மாயசக்தி சிதறியது. 3வது சவால், ஒளிரும் கற்றாழை. கற்றாழை இருக்கும் இடத்தை சுற்றி ஒரு மாய குகை இருந்தது. உள்ளே நுழைந்தால் தங்களுக்கு பிடித்தமானவர்களின் குரல்கள் அவர்களை திரும்ப அழைக்க மாயையின் பிடியில் சிக்கிக் கொள்வார்கள். நிலா இந்த குரல்கள் உண்மையானவை அல்ல என்பதை உணர்ந்து தனது மனோசக்தியால் அவற்றின் மாயையை தகர்க்க முயன்றான். ஆனால் அவளது மனது கூட சில சமயம் தடுமாறியது. ஆதி தனது வேட்டை பயிற்சியில் கிடைத்த பொறுமையால் ஒலிகளை வடிகட்டினான். அந்த குரல்களில் ஒரு செயற்கையான தன்மை இருப்பதை உணர்ந்தான். பாரி குகையின் உள்ளே ஒரு விசித்திரமான மூலிகை எரிந்து கொண்டிருப்பதை கண்டுபிடித்தான். அதன் புகையே மாயை குரல்களுக்கு காரணம் என்பதை அறிந்து தனது பையில் இருந்த மழைநீர் நிரம்பிய குப்பியை எடுத்து அந்த மூலிகையை அணைத்தான். குகையின் மாய குரல்கள் அடங்கின. குகையின் உள்ளே ஒளிரும் தங்க நிற ஒளி உமிழும் கற்றாழையை கண்டனர். பாரி கவனமாக அதை பறித்தான். மந்திரவாதியின் கோட்டை மற்றும் கோலின் சிதைவு. மூவரும் ஒளிரும் கற்றாழையுடன் கோட்டைக்குள் நுழைந்தனர். அங்கு தங்க கழுகு ஒரு பெரிய கூண்டில் அடைக்கப்பட்டிருந்தது. அதன் கண்கள் சோகத்துடன் தங்க நிறத்தில் ஒளிர, மந்திரவாதி தனது நீண்ட மந்திரக்கோலுடன் பீடத்தில் அமர்ந்து கழுகின் சக்தியை உறிஞ்சிக் கொண்டிருந்தான். 4வது சவால், மந்திரவாதியின் தடுமாற்றம். மந்திரவாதி தனது சக்தியால் இளைஞர்களை தாக்கினான். ஆதி தனது வேகத்தால் அவனது தாக்குதல்களை தவிர்த்தான். பாரி தனது மூலிகை பொடிகளை தூவி மந்திரவாதியின் பார்வையை மறைத்தான். நிலா தனது மனோசக்தியால் மந்திரவாதியின் மனதை குழப்ப முயன்றாள். 5வது சவால், கோலை உடைத்தல். சரியான தருணத்தை பயன்படுத்திய பாரி தனது கையிலிருந்த ஒளிரும் கற்றாழையை மந்திரவாதியின் மந்திரக்கோல் மீது வேகமாக வீசினான். கற்றாழை கோலுடன் பட்டவுடன் கோல் ஒரு பெரிய ஒளியுடன் சிதறி பல துண்டுகளாக உடைந்தது. மந்திரவாதியின் சக்தி அப்படியே குறைந்து அவன் பலவீனமடைந்தான். அவன் வலியில் அலறினான். தங்க கழுகின் விடுதலை மற்றும் கிராமத்தின் மீட்பு. சக்தி இழந்த மந்திரவாதி கீழே விழுந்தான். ஆதி விரைந்து சென்று கழுகின் கூண்டை உடைத்தான். தங்க கழுகு விடுதலை அடைந்தவுடன் இளைஞர்களை நன்றியுடன் பார்த்தது. கழுகின் உதவி. கழுகு இளைஞர்களை தனது தங்க இறகுகளின் கீழ் அமர சொல்லி தனது சக்தியால் அவர்களை ஒரு மாய பாதையில் அழைத்து சென்றது. அந்த பாதை கழுகின் பறக்கும் சக்தியால் உருவாக்கப்பட்டிருந்தது. ஒரு நொடியில் அவர்கள் மீண்டும் தங்கள் கிராமத்தை சென்றடைந்தனர். கிராமத்தை சென்றடைந்தவுடன் தங்க கழுகு வானில் வட்டமிட்டு ஒரு சக்தி வாய்ந்த தங்க ஒளியை கிராமத்தின் மீது பரப்பியது. கிராமத்திற்கு மீண்டும் பசுமை திரும்பியது. வற்றிய நதி பெருக்கெடுத்து ஓடியது. காய்ந்த மரங்கள் மீண்டும் துளிர்த்தன. ஆனால் ஒரு சிறிய மாற்றம். கிராமத்தின் மையத்தில் கழுகின் நன்றிக்கு அடையாளமாக ஒரு பெரிய, எப்போதும் பசுமையாக இருக்கும் மரம் வளர்ந்திருந்தது. அதன் இலைகள் சூரிய ஒளியில் தங்க நிறத்தில் ஜொலித்தன. அது இனி தங்கள் காவல் தெய்வம் என்பதையும் இயற்கை மீது அவர்கள் அன்பு செலுத்த வேண்டும் என்பதையும் கிராம மக்களுக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கும். நம்ம கதை பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வேற எந்த மாதிரி கதை வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.